ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க தமிழ் நான்கள் அருண். இன்னைக்கு வந்து தியேட்டர்ஸ் ரிலீஸ் இருக்கக்கூடிய கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் ஆல்ல வச்சுருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் எனக்கு கொஞ்சம் வீடியோ பண்ண இன்ட்ரெஸ்ட் வரும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் ஆசையா இருக்கு. பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை உங்களுக்கு தெரியும், சிவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. சூர்யா ஹீரோவா நடிச்சிருக்காங்க. யானு ராஜா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யாவுக்கு 2 வருஷமா படம் தேட்டர்ஸ்ல அவ்வளோ ரிலீஸ் ஆகல. ஸோ இது விக்ரம், அதுக்கப்புறம் அந்த மாதவன் ப்ரோ படம், அந்த படம் தான் தான் தேட்டர்ஸ். அதுவும் அது எப்படி கேமியோ தான் வந்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் இது எதற்கும் துணிந்ததுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம கங்குவா ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம சிவாக்கு பாத்தீங்க அப்படின்னா அண்ணாத்து படம் அது அவ்வளோ போல. பட் என்ன அவருக்கு அவர் ஏன் அப்படி போல அப்படின்னா நான் சொல்றேன். இந்த பக்கம் யானவன் ராஜா அவருக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, அவருக்கு ஒரு நல்ல படம் கிடைக்கல. வெற்றியான படம் வசூல் வர்றது வெற்றி அடையணும் தானே. வெற்றி அடைந்தாதான் படம் நல்லா இருக்கும். வெற்றி அடையணும் அவருக்கு அப்படி நினைச்சா 3 எண்ணெய் எடுத்திருக்காங்க அந்த படத்துல ஒன்னு ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தெலுங்கு படம் மகதீரான ஒரு படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, மகதீரா ஒரு படம் பார்த்துருக்கீங்க. நம்ம ராஜமௌழி டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ராம் சரணும் காஜல் லீடா பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லவ்வுக்காக ராம் சரண் திரும்ப அந்த லவ் செய்யறதா இல்லையான்னு கதை. இந்த படத்துல என்ன அப்படின்னா பாஸ்ட்ல ஒரு சத்தியம் பண்ணுவாரு. அந்த ஒரு மக்கள் இருப்பாங்க. அந்த மக்களுக்குள்ள ஒரு ஆள் ஒரு இவர் நம்ம நட்டி வந்துருவாரு. நட்டி ஒரு சின்ன பிரச்சனை பண்ணுவாரு. அதனால குடும்பத்தோட அடிச்சிருவாங்க. எரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சின்ன பையன் முன்னாடி எரிக்கும் போது அவனையும் கொல்லணும்னு அந்த ஊர் மக்கள் சொல்லும் போது என்ன ஆகுது பாத்தீங்க அப்படின்னா சூர்யா வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல கொல்லணும் அப்படின்றது. இவர் என்ன பண்றாரு, ஏன் பிள்ளை அது, நீ யாரும் கொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனா பட் அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா குடும்பத்தோட அப்பா அம்மா எரிச்சிக்கும் போது அவனுக்கு அந்த கோபம் அதெல்லாம் கனெக்ட் ஆச்சுன்றத விட ஓகே, அதெல்லாம் ஓகே, ஓகே. அது என்ன பண்றது, ஆனா சூர்யா பிள்ளையா நினைப்பாரு. பட் இவன் நினைக்க மாட்டான். அந்த படத்துல அவனுக்கு ஒரு சத்தியம் பண்ணுவாரு. அந்த சத்தியம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாம போயிடும். அந்த சூழ்நிலை ஆயிரும். அதுவே லாஸ்ட்ல தான் அது போயிட்டே இருக்கும்போது தான் தெரியும். நமக்கு இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாம போயிடும். அதுக்காக திரும்ப மறுபிறவி எடுத்து அப்ப உள்ள பிரச்சனை, அப்ப ஒரு அந்த காலகட்டத்திலே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையும் இப்போ பிரசன்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா ரெண்டுமே ஒரே இல்லைங்க. இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை என்னன்னு நம்ம கடைசி வரையும் தெரியாது. இது ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கும் அந்த சின்ன பையனுக்கும் என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி வந்துச்சு அப்படின்னா இன்னும் கதையோட சுருக்கு இது விளக்கமே தெரியல. செகண்ட் பார்ட்ல தெரியும் நினைக்கிறேன். இவன் ஏன் இப்படி பண்ணான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல கூட அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்றதுக்காக நடந்துச்சு. அந்த செகண்ட் பார்ட்ல இந்த சின்ன பையன் எதுக்கு துரத்துறாங்க வைக்கிறாங்க தெரியல. படம் செகண்ட் பார்ட் வந்தாதான் தெரியும் நினைக்கிறேன். பட் செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட்டிங் தான். அதெல்லாம் சூர்யாக்காக வேணா வெயிட்டிங் சொல்லலாம். சிவா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அந்த ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம படம் பார்க்கும்போது அப்படின்னா ரிப்பீட்டடா பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பார்க்க முடியல என்னால. என்னடா அது ரிப்பீட்டடா ஒரு சில எமோஷனல் சீன்லாம் வருது. பேர் நெகட்டிவா சொல்றது, அது பாசிட்டிவா என்னன்னு சொல்றது இல்லை. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஃபுல்லாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் பாசிட்டிவ் சொல்லிடுறேன். ஒரு சில எமோஷன் சீன்லாம் வருது. பாத்தீங்க அப்படின்னா அந்த சின்ன பையனுக்கும் சூர்யாவுக்கும் நடிச்சிருக்காங்க. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு தெரியல. 2 பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவர் சூர்யாவும் மெனக்கட்டு நடிச்சிருக்காரு, இந்த பையன் நடிச்சிருக்கேன். பட் நம்ம கனெக்ட் ஆக மாட்டேன். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம சிவா ஏன் அப்படி பண்றாரு. ஒரு சில அதாவது ஒரு எமோஷன் சீன்லாம் நம்ம கனெக்ட் ஆகணும், அழுக. அந்த அமரன் படம் பாத்தீங்க அப்படின்னா அழுக வைக்கின்றதுக்காக இருக்காது. ஸ்டோரி லைனே அப்படித்தான். அதுதான் கதை. அது அப்படியே திணிக்கவும் மாட்டாங்க. பட் அதை நேச்சுரலா 2 பேரும் நடிச்சு காமிச்சிருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் பார்க்கும்போது ரொம்ப அழிங்க வரும். இந்த படத்துல பிஜிஎம் பாத்தீங்க அப்படின்னா தேவ் ஸ்ரீபிரசாந்த் நல்லா தான் போட்டிருக்காரு. பாட்டுலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த எப்படி சொல்றது, அந்த டம்முன்னு அந்த ஃபைட்டுக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பட் ஓவரா சவுண்ட் ஏதோ ரொம்ப ஏறுதோ அப்படின்னு லவுடு. அதாவது பாட்டு ஏதாவது கேட்கறோம்னா கொஞ்சம் அளவா வச்சு கேட்கும் போது ஒரு அழகா இருக்கும். அளவுக்கு மீறி போச்சு அப்படின்னா ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த சூர்யா வேற ஊன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. அதுவே ஒரு பிஜிஎம் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த எமோஷனல் பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஜிஎம் எமோஷனல் போடும்போது அப்படியே இந்த ஜிவி பிரகாஷ்லாம் இருக்காரு. அவர்லாம் ஹிஸ்டாரிக்கல் பிலிம்லாம் சூப்பரா மியூசிக் போடுவார். அவரெல்லாம் போட சொல்லியிருக்கலாம்னு என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா பண்ணுவார். ஏன்னா 1001 அப்புறம் அந்த அமரன். ஏன் சொல்றேன் அப்படின்னா அப்படியே அழுக விட்டுறாரு. நம்மள அப்படியே அழுக விடுறதை விட அந்த தண்ணியிலே நம்ம மிதக்க விட்டுறாருன்னு சொல்லலாம். அப்படிதான் பண்ணிருக்காரு. அவரை கூட போட சொல்லிருக்கலாம். பட் செகண்ட் பார்ட்ல ஏதாவது மாறுமான்னு பார்ப்போம். சரி, இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல நடிச்சிருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பேர் நடிச்சிருவாங்க, ஒரு 5000 பேர் நடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு 5000 பேர் நடிச்சிருவாங்க அந்த படத்துல. அந்த 5000 பேரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு தெரியல. பட் எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாருமே. சிவா காட்சியை சொல்றாரு. பட் எல்லாரும் நடிக்கணும், அந்த எல்லாம் ஏற்பாடு பண்ணணும், ப்ரொடியூசர் சைட்ல இருந்து எல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு படத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு தமிழ் படத்துன்றது பெருமையா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன் கேட்டீங்க அப்படின்னா ஒரு சீன்லாம் வரும்போது நட்டி ஒரு சீன்ல வருவாப்ல. என்ன பாத்தீங்க அப்படின்னா அவர் நட்டியானே தெரியாது. அந்த பல்லுலாம் ஒரு மாதிரி, அதாவது அந்த காலகட்ட மக்கள் எப்படி இருப்பாங்க தத்துவமா காமிச்சிட்டாங்க. போட்டிருக்க எஃபெக்ட் நல்லா இருக்கு, விஎஃப்எக்ஸ் சூப்பரா இருக்கு. அந்த முதல்ல சீன்லாம் நல்லா இருக்கு. முதல்ல சீன் அந்த ஒரு சில விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இங்க என்ன அப்படின்னா அந்த திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா எடுத்து போயிருக்கலாம்னு தான் தோணும். பட் அந்த எடுத்துருக்க விதம் சரி, எப்படி சொல்றது, எடுத்துருக்க விதம் நல்லா இருக்கு. நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் நல்ல எஃபெக்ட் நடிச்சிருக்காங்க. இதுல மெயின் எஃபெக்ட் போடுறது சூர்யா. அந்த சிக்ஸ் பேக்லாம் காட்டும்போது நம்ம வாரணமாயிரம் படம் பார்த்துருப்போம், அப்புறம் அயன் படம் பார்த்துருப்போம். அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பேக் அந்த வயசுக்கு ஏதோ ஓகேன்னு சொல்லலாம். இப்போ இந்த வயசுலயும் அதை மெயின்டைன் பண்றாரு பாத்தீங்களா.
தலைவனுக்கு ஒரு வாட்ஸ்அப்பை போட்டுருவோம். ஏன்னா நம்மளால சிக்ஸ் பேக்கா அது டயட்லேயே இருக்க முடியல. அந்த டயட்டை வந்து காலையில் வச்சோம்னா நான் நைட் முறிட்டு வச்சு போகிறோம். என்னன்னு சொல்ல வரல. சரி, இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ் இல்லைன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பாசிட்டிவ் இருக்கு. சூர்யாவோட நடிப்பு இருக்கு. அவர் நடிச்சிருக்க அந்த அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காருன்னு சொல்லலாம். அந்த ஒரு லாஸ்ட் சீன்லாம் வரும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூரா வந்து அந்த ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் ஏன்டான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் போக போக அதை கொஞ்சம் பரவாயில்லாமல் போயிட்டே இருந்துச்சு. அப்படியே மாட்டு வண்டியில் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் போகும்போது குதிரை வண்டியில் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் கால் நேரம் வந்து ஒரு மாட்டு வண்டியில் போகிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. ஏன் நான் அதை அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்து ஒரே வேரியன்ட் அப்படியே போயிட்டே இருந்தால் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் நின்று போகிறது கொஞ்சம் லேகா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. இது வந்து நெகட்டிவ் ஒப்பீனியன் கிடையாது. நம்ம அந்த மாதிரி பாகுபலி இந்த மாதிரி தெலுங்கு படம்லாம் பார்த்துட்டு வந்து எடுத்திருக்காங்க வச்சிருக்காங்க. நம்ம தமிழ் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்றத சப்போர்ட் பண்ணணும். இந்த குறைகள்லாம் சொல்லலை. வந்து படம் வந்து நல்லா எடுக்கலன்னு சொல்லலை, நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க, ஃபென்டாஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. படத்தை வந்து எப்படி வந்து நமக்கு காட்சியில காட்டணுமோ வந்து நமக்கு மைண்ட்ல அங்கே இருக்கிற மாதிரி இருக்கு. பட் வந்து திரைக்கதை வந்து அந்த அளவுக்கு இன்னும் சுவாரஸ்யமா இல்லையோன்னு தோணும். இன்னும் கொஞ்சம் வந்து அவரோட இதிலே எடுத்துற சிவா படம் தான் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் சண்டை போடுறாங்க வைக்கிறாங்க. மேக்ஸிமம் அவர் படம் தான் அந்த மேல கிடையாது. பட் இந்த படத்தில் காட்டியிருக்காரு வச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமோ, கொஞ்சம் சுவாரஸ்யத்தை எடுக்கலாமோ, ஒரு சில கேரக்டரை அவாய்ட் பண்ணிக்கலாமோன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் சீன்லாம் வந்து வேணும்னே இந்த ஹீரோயினி வந்து பட்டாணி வரும். யாரு ஹீரோ பேர் தெரியல. பட்டாணியா அது திஷா பட்டாணி நினைக்கிறேன். அவங்கலாம் நடிச்சிருக்காங்க. பட் வந்து இது வேற மொழிகள் மற்ற மொழிகளில் ரிலீஸ் ஆக போகுதுன்றனால வந்து அவங்களால நடிக்க வச்சிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா வந்து இப்போ ரிலீஸ் பண்ணாங்க, அங்கே போய் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க சரி நம்ம ஊர் ஆக்டர் இருக்காங்க அப்படின்னு வச்சு அவங்க பார்ப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. பட் வந்து அந்த கேரக்டரைசேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு கதையை கொடுத்துருக்கலாம். பட் மேக்ஸிமம் செகண்ட் ஹாஃப்ல வரும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப்ன்றது செகண்ட் பார்ட்ல வரும்னு நினைக்கிறேன். 2வது பாகத்தில் ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. பட் வந்து ட்ரெயிலர்லேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன அந்த ட்விஸ்ட்னு. என்ன அப்படின்னா வந்து ஒரு மாதிரி நமக்கு கொஞ்சம் செட் பண்றாங்க. பட் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தை வந்து நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலான்றதோட பார்க்கலாம். சூர்யா அண்ணனுக்காக பார்க்கலாம். அண்ணன் சூர்யா அண்ணன் வந்து கிட்டத்தட்ட வந்து சூரரை போற்று, ஜெய்பீம் வந்து அமேசான் பிரைம்ல தான் ஓடிடி தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படமா தியேட்டர்ல சொல்லிட்டானா வேற மாதிரி ஆயிருக்கும். அண்ணன் வேற எங்கேயோ போயிருப்பாரு. இப்போயே வேற எங்கேயோ தான் இருக்காரு. பட் வந்து நான் வந்து சூர்யா அண்ணன் மேலே தப்பு சொல்ல, சிவா அண்ணன் மேலே தான். சிவா அண்ணன் வந்து இன்னும் கொஞ்சம் கதையை கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிடும். 3 மணி நேரம் ஒரு சில படம்லாம் போகும்போது அந்த படம் போனதே தெரியாது. ஏன்னா அதுக்குள்ள முடிஞ்சான்னு தோணும். அந்த மாதிரி கதைகள் எப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் நான் வேலை பார்த்துக்கலாமோ, அதிக பட்ஜெட், அதிக ஆளு, பிரம்மாண்டமா காட்டிட்டாரு. பட் கதையில கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது தவறுகள் இருந்தால் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏதாவது தவறா சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. திருத்திக்கிறேன். சரி, மேலும் உங்களை அடுத்த வீடியோக்கும் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.